வெல்கம் டு தி சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மணத்தக்காளி கீரை கடையல். அதுக்கு வந்து ஒரு அரை அழகு பருப்பு, பூண்டு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, கொஞ்சம் கடுகு, சீரகம், சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டியிருக்கு. அதாவது பருப்பு வெந்து எடுத்த பிறகு இப்போ தாளித்து கொட்டினேன். இப்போ வந்து நம்ம கடைசியிலும் தாளித்து கொட்டலாம். நான் இப்போவே தாளித்து கொட்டிட்டேன். இப்போ கீரை போட்டுக்கலாம். மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆற்றுறதுக்கு இதெல்லாம் நல்லது. இப்போ வந்து வெங்காயம், இது வந்து வீட்டில் காய்ச்ச தக்காளி, அதனால் போட்டு செய்யலான்ட்டுன்னு. நீங்கள் வந்து இப்போ பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. 2 தக்காளி. இது ஒரு வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸு, ஒரு மீடியம் சைஸ் வச்சுக்கோங்களேன். தக்காளி போட்டாச்சு. இப்போது உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா போட்டு கடைஞ்சிடலாம். உப்பு, பச்சை மிளகா நான் போடலை, குழந்தை சாப்பிட்றான்ட்டு. நீங்கள் கூட ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டால் புளியும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை, இந்த கலர் மாறாமல் இருக்கும். ரொம்ப கொஞ்சமாக போடணும். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இது வந்து மூடிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா பருப்பில் தண்ணி கம்மியாக இருக்குது. கீரை தண்ணி விடும், அதனால் சும்மா கொஞ்சமாக தண்ணி. இப்போ மூடி நம்ம வெயிட் போட்டு உங்கள் குக்கர் எவ்வளோ கீரை மட்டும் தானே வேகணும். அதனால் வந்து ஒரு 3-4 சவுண்டு விட்டிங்கனாலே கீரை வந்து வெந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் காட்டுறேன். வெல்கம் டு தி சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவரை ஃப்ரையு. இது வந்து சால்ட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க காலிஃப்ளவரை. இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, பட்டை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, சும்மா மராட்டி மூகு 1 போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம். இது வந்து கொஞ்சம் தொக்கா கேட்பாங்க, அதனால் வந்து ஒரு வெங்காயம், நல்லா வதக்கலாம். நான் ஏற்கனவே ஸ்டவ் பற்ற வச்சு பேன் போட்டதுனால சீக்கிரம் வதங்கி. தக்காளி வதங்கும்போது குறை குறைப்பாக அரைச்ச
இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் பட்டை சோம்பு அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள், பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், சால்ட்டும் போட்டுடலாம். இதில் சால்ட்டு வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் தண்ணி விடும், அதனால் வந்து இப்போ காலிஃப்ளவர் போட்டு மசாலாலாம் நல்லா கழட்டி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சும்மா கொஞ்சமாக, ஏன்னா காலிஃப்ளவரு தண்ணி விடும், அதை இது பண்ணிவிட்டு மீடியம் ஹையில் வச்சு மூடிட வேண்டியது தான். மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சுட்டேன். காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும், கரெக்டாக எடுத்துட வேண்டியது தான். கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்க, சூப்பராக. இது வந்து மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால அது மேலக்க எடுத்துட்டு கீரையை மட்டும் எடுத்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு வந்து சுட சுட சாப்பாடு சூடு பறக்கும் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் ரசம். இதுதான் இன்றைய சாப்பாடு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.